10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Dear student, today we discuss about cockroach morphology. So already we studied the head, thorax. Already we studied. Now we will see about the wings. So cockroach means already we told there are 3 pairs of legs and 2 pairs of wings is there. The cockroach has 2 pairs of wings. The first pair arise from the mesothorax. So the first pair வந்து cockroachல 2 pair wing இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒரு பூச்சி அப்படின்னா ஒரு இன்செக்ட் அப்படின்னா அதில் 3 பேர் வந்து லெக் இருக்கணும், 2 பேர் வந்து விங்ஸ் இருந்ததுன்னா அது ஒரு இன்செக்டில் கிளாஸிஃபைட் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காக்ரோச்சில் வந்து 2 பேர்ஸ் விங் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு 1 பேர் வந்து இட் இஸ் அரைசிங் ஃப்ரம் த மீசோதோராக்ஸ்லேருந்து வரும். ஓகேங்களா? அடுத்த அண்டு ப்ரொடக்ட் த ஹைண்ட் விங்ஸ் அட் ரெஸ்ட். ஸோ இதில் மேலே ஒரு பேர் இருக்குது, அது கீழே ஒரு பேர் விங்ஸ் இருக்குது. இந்த கீழே இருக்கிறது வந்து நம்ம ஹைண்ட் விங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் மேலே இருக்கிற விங்ஸோட வேலை. வி கால்ட் அஸ் ஏ, அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரா ஆர் டிக்மினா. அதோட பேர் வந்து எலக்ட்ரா ஆர் டிக்மினா. ஸோ காக்ரோச் அப்படின்னா இட் ஹேஸ் 2 பேர்ஸ் ஆஃப் விங். எத்தனை பேர் இருக்கலாம், விங் எத்தனை பேர் அப்படின்னு கேட்பாங்க. 2 பேர் விங் இருக்குது. அடியில் இருக்கிற பேர் விங்ஸை வந்து மேலே இருக்கிற பேர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பேர் தான் எலக்ட்ரா ஆர் டிக்மினா. டிக்மினா அப்படின்னு கேட்பாங்க. எலக்ட்ரானா என்ன, டிக்மினானா என்னன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஒன் பாருங்கள். செகண்ட் பேர் ஆஃப் விங்ஸ் மெட்டாதோராக்ஸிலேருந்து ஆரிஜினேட் ஆகுது. த செகண்ட் பேர். ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். த ஃபஸ்ட்டு பேர் எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னா ப்ரோதோராக்ஸிலேருந்து ஆரிஜினேட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு பேர் வந்து மீசோதோராக்ஸிலேருந்து ஆரிஜினேட் ஆகுது. த செகண்ட் பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டாதோராக்ஸிலேருந்து ஆரிஜினேட் ஆகுது. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஃப்ளைட். இது பறக்கணும் அப்படின்னா இது கண்டிப்பாக இருந்தால் தான் பறக்க முடியும். ஏன்னா இது வந்து ரொம்ப மெலிஸாக இருக்கும். இந்த இது when we compare to the ஃபஸ்ட்டு பேர் ஆஃப் விங்கோட கம்பேர் பண்ணும்போது இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிஸாக இருக்கும். அது கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் 2 பேர் இருக்குது. நம்ம பார்க்கும்போது ஒரு பேர் தான் தெரிகிற மாதிரி இருக்கும், ஏன்னா அதுக்கு அடியில் இன்னொரு பேர் இருக்கும். ஸோ விங், காக்ரோச்சோட விங் எத்தனை அப்படின்னா 2 பேர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு பேர் வந்து மீசோதோராக்ஸோட அட்டாச் ஆகிருக்கும். அடுத்த செகண்ட் பேர் வந்து மெட்டாதோராக்ஸோட அட்டாச் ஆகிருக்கும். இது கொஸ்டினில் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அப்டமன் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அப்டமன் பார்த்தோம். இப்போ டீட்டெயில் ஸ்டடியில் அப்டமன் பார்க்க போகிறோம். Both male and female consist of 10 segment. ஸோ அப்டமனில் எத்தனை செக்மெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். கேட்டாங்கன்னா 10 செக்மெண்ட் வந்து அப்டமனில் இருக்குது. போத் மேல் அண்டு ஃபீமேல் கன்சிஸ்ட் ஆஃப் 10 செக்மெண்ட் இருக்குது. அப்டமன் அப்படின்னா 10 செக்மெண்ட் இருக்குது. ஈச் செக்மெண்ட், ஒவ்வொரு செக்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா டார்சல், டெர்கம், வென்ட்ரல், ஸ்டெர்னம் அண்டு நேரோ மெம்பரேன் ஃப்ளோரான் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸ்டெர்னம், டெர்கம், ஃப்ளோரம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே அதோட மார்ஃபாலஜிலேயே கொஞ்சமாக பார்த்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்மெண்ட்டு, ஒரே ஒரு செக்மெண்ட் எடுத்துக்கிறோம். அந்த ஒரு செக்மெண்ட்டை எடுத்துகிட்டு மேல் பகுதி எப்படி இருக்குன்னா டெர்கம் இருக்குது. அதோட வென்ட்ரல் சைடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெர்னம் இருக்குது. அந்த 2 சைட்லேயும் அதை அட்டாச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ தெர் ஆர் 3 பிளேட் அதில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். டெர்கம் இருக்குது, ஸ்டெர்னம் இருக்குது, ஃப்ளோரம் இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி 3 பிளேட் இருக்குது. ஒவ்வொரு செக்மெண்ட், இப்போ அப்டமன் அப்படின்னா எத்தனை செக்மெண்ட் இருக்குன்னு கேட்கலாம். அப்டமனில் வந்து 10 செக்மெண்ட் இருக்குது. கன்சிஸ்ட் ஆஃப் 10 செக்மெண்ட் அப்டமனில் இருக்குது. அதில் ஒரு செக்மெண்ட்டை எடுத்து நம்ம மேல் பகுதி என்னன்னு பார்த்தோன்னா
டெர்கம் பிளேட் இருக்கும். அதோட அடி சைடில் என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்டெர்னம் இருக்குது. அதோட 2 சைட்லேயும் அந்த 2 பிளேட்டையும் அட்டாச் பண்ணுறது வந்து ஃப்ளோரம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இன் ஃபீமேல் 7 டெர்கம் இருக்குது. ஃபீமேல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஃபீமேல் கன்சிஸ்ட் ஆஃப் 7 டெர்கம் which is a boat shaped. அதோட ஷேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா போட் ஷேப்பில் இருக்குது. சரிங்களா. ஏன்னா இது மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் பார்த்தீங்கன்னா போட் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இன் ஃபீமேலில் மட்டும்தான் இந்த மாதிரி. இன் ஃபீமேல் கன்சிஸ்ட் ஆஃப் 7 ஸ்டெர்னம் இருக்குது which is a boat shaped. அது என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட் ஷேப்பில் இருக்குது. 8th and 9th ஸ்டெர்னா ஃபார்ம் a brood or genital pouch. So the 8th and 9th ஸ்டெர்னா இப்போ நம்ம ஒவ்வொன்றா சொல்கிறோம். ஸ்டெர்னம் வந்து மேலே இருக்குது, அப்டமனில் ஃபஸ்ட்டில் இருக்குது, செகண்டில் இருக்குது, தேர்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே வரும்போது அது மாதிரி 8th and 9th ஸ்டெர்னா அது வந்து ஃபார்ம் a brood or genital pouch. ஸோ ஜெனிட்டல் பவுச்சாக இருக்காது. ஓகேங்களா. அங்கேருந்து வர ரீப்ரொடக்டிவ் கேமிட்ஸ் எல்லாம் அதை வச்சுக்கிறத ஒரு ஜெனிட்டல் பவுச்சாக அது இருக்குது 8th and 9th. ஓகேங்களா. அதே மாதிரி ஆன்டீரியர் பார்ட்ஸ் கண்டெய்னிங், இதில் ஜெனிட்டல் பவுச்சில் ஆன்டீரியர் பார்ட் எப்படி இருக்குது, அதே மாதிரி போஸ்டீரியர் பார்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். த ஆன்டீரியர் பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபீமேல் கோனோஃபோர், ஸ்பெர்மாத்திக்கல் போர்ஸ், கொலேட்ரல் கிளான்ஸ். இந்த மாதிரி 3 கிளான்ஸ் இருக்குது. இது கேட்பாங்க ஆன்டீரியர் பார்ட்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் ஃபீமேல் கோனோஃபோர் அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி ஸ்பெர்மாத்திக்கல் போர்ஸ், ஃபீமேல் கோனோஃபோர் அப்படின்னா ஒரு ஓப்பனிங். ஓகேங்களா. அதே மாதிரி ஸ்பெர்மாத்திக்கல் போர்ஸ் அப்படின்னா இது ஒரு ஓப்பனிங். கொலேட்ரல் கிளான்ஸ், அந்த இடத்துல வந்து நிறைய கிளான்ஸ் இருக்குது, அது கொலேட்ரல் கிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆன்டீரியர் பார்ட்டில் என்னென்ன இருக்குது இங்கே பாருங்கள். 8th and 9th ஸ்டெர்னா ஃபார்ம் a brood or genital pouch அப்படின்னு பார்த்தோம். அந்த ஜெனிட்டல் பவுச்சில் ஆன்டீரியர் பார்ட்ஸ் என்ன எப்படி இருக்குது, அதே மாதிரி போஸ்டீரியர் பார்ட்ஸ் எப்படி இருக்குது. ஊத்திக்கல் சேம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து கக்கூன்ஸ் இருக்கும். கக்கூன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிறது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா போஸ்டீரியர் பார்ட்ஸில் வந்து கக்கூன் ஃபார்ம் ஆகும். ஊத்திக்கல் சேம்பர் அப்படின்னு சொல்கிறோம். அதில் கக்கூன்ஸ் இருக்கும். ஸோ இதில் ஜென்ரலாக வந்து 8th and 9th ஸ்டெர்னாவில் வந்து ப்ரூட் ஆர் இந்த போஸ்டீரியர் பார்ட் பார்த்தீங்கன்னா ஊத்திக்கல் சேம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது கக்கூன்ஸ், அதிலிருந்து ஃபார்ம் ஆகிறது தான் கக்கூன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இன் மேல்ஸில் பார்த்தீங்கன்னா மேல்ஸில் இந்த ஜெனிட்டல் பவுச் லைஸ் அட் த ஹைண்ட் end. ஸோ த மேலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜெனிட்டல் பவுச் லைஸ் அட் த ஹைண்ட் end ஆஃப் த அப்டாமனோட ஹைண்ட் எண்டில் வந்து இந்த ஜெனிட்டல் பவுச் இருக்கும். ஓகேங்களா. ஸோ பவுண்ட் டார்சலி பை 9th and 10th டெர்கா அண்டு வென்ட்ரலி பை த 9th ஸ்டெர்னம். ஸோ இதுதான் டெர்கம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 9th and 10th வந்து டெர்கமாக இருக்குது, வென்ட்ரலி பை த 9th ஸ்டெர்னம். ஓகேங்களா. ஸோ இது ஒன்றும் இல்லை, இந்த 2 இது வந்து மேல் பகுதியில் இருக்குது. டார்சலி அப்படின்னா 9th and 10th, அதே மாதிரி வென்ட்ரலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th ஸ்டெர்னம். ஓகேங்களா. ஸோ இது வந்து மேலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேலில் த ஜெனிட்டல் பவுச் லைஸ் அட் த ஹைண்ட் end ஆஃப் த அப்டமன். ஹைண்ட் எண்டில் தான் வந்து அப்டமனோட ஹைண்ட் எண்டில் வந்து த ஜெனிட்டல் பவுச் இருக்குது. ஃபவுண்டு டார்சலி, அதோட மேல் பகுதி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை 9th and 10th டெர்கா அண்ட் வென்ட்ரலி பை த 9th ஸ்டெர்னம். ஓகேங்களா. கண்டெயின் த டார்சல் ஆனஸ் அண்ட் வென்ட்ரல் மேல் ஜெனிட்டல் போர்ஸ். ஓகேங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கண்டெயின் டார்சல் ஆனஸ் இருக்கும் அண்டு வென்ட்ரல் மேல் ஜெனிட்டல் போர்ஸ் இருக்கும். மேலாக இருந்தால் வென்ட்ரல் ஜெனிட்டல் போர்ஸு அதில் இருக்குது. இன் போத் த செக்ஸஸ் ஜெனிட்டல் அப்பர்ச்சர் ஆர் சரௌண்டட் பை ஸ்க்ளிரைட்ஸ் கால்டு கோனோபோபைசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அல்லது இன்னொரு பேர் அதுக்கு வந்து அதை நம்ம ஆனல் ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இது போத் த செக்ஸஸ் ஜெனிட்டல் அப்பர்ச்சர் ஆர் சரௌண்டட் பை எ ஸ்க்ளிரைட்ஸ்
இந்த ஜெனிட்டல் அப்பர்ச்சரை சுற்றிலும் ஒரு கவரிங் மாதிரி நல்லா அப்படியே அதை சூழ்ந்த மாதிரி ஒரு பகுதி இருக்கும். அதை கோனப்போ பைசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்துலேயே தான் ஆனல் ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறோம். ஆனல் பியர்ஸ் எ பேர் ஆஃப் ஷார்ட் அண்டு ஸ்லெண்டர். ஆனல் ஸ்டைல் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நீடில் மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்கும். மேல் பியர்ஸ் எ பேர் ஆஃப் ஷார்ட் அண்டு ஸ்லெண்டர் ஆனல் ஸ்டைல் இன் த 9th ஸ்டெர்னம். ஸோ 9th ஸ்டெர்னத்தில் ஒரு நீடில் மாதிரி ஒன்று நீட்டிகிட்டு இருக்கும். அதுக்கு பேர் ஆனல் ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறோம். விச் ஆர் ஆப்சண்ட் இன் த ஃபீமேல். ஃபீமேலில் வந்து ஆனல் ஸ்டைல் இருக்காது, மேலில் மட்டும்தான் இந்த ஆனல் ஸ்டைல் இருக்கும். ஆனல் ஸ்டைல் இருக்கும். ஓகேங்களா, இது வெரி இம்பார்ட்டன்ட். இது கேட்பாங்க. ஆனல் ஸ்டைல் வந்து எதில் இருக்காது அப்படின்னா ஃபீமேலில் இருக்காது, மேலில் இருக்கும். இன் போத் செக்ஸஸ் த 10th segment பியர்ஸ் எ பேர் ஆஃப் ஜாயிண்டட் ஃபிலமெண்டஸ் ஸ்ட்ரக்சர் கால்டு ஆனல் செர்சி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆனல் ஸ்டைல் 3 மார்க்கில் கேட்கலாம். அதே மாதிரி ஆனல் செர்சினா என்னன்னு கேட்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன் போத் செக்ஸஸ், ரெண்டுலேயும் மேலாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் சரி, 10th segment பியர்ஸ் எ பேர் ஆஃப் ஜாயிண்டட் ஃபிலமெண்டஸ் ஸ்ட்ரக்சர். 10th segmentல வந்து ஒரு ஜாயிண்டான ஒரு ஃபிலமெண்டஸ் இருக்கும். அதுக்கு பேர் ஆனல் செர்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆனல் ஸ்டைல்னா என்ன, ஆனல் செர்சினா என்னன்னு கேட்கலாம். ஆனல் ஸ்டைல் அப்படிங்கிறது மேல் பியர்ஸ் எ பேர் ஆஃப் ஷார்ட் அண்டு ஸ்லெண்டர் ஆனல் ஸ்டைல் இன் த 9th ஸ்டெர்னம். 9th ஸ்டெர்னத்தில் வந்து மேலில் ஒரு நீடில் ஸ்லெண்டர் மாதிரி ஒரு பகுதி இருக்குது. அதுக்கு பேர் ஆனல் ஸ்டைல்னு சொல்கிறோம். இது வந்து ஃபீமேலில் ஆப்சண்ட். ஸோ ஆனல் ஸ்டைல் ஒன்லி ப்ரெசன்ட் இந்த மேலில் இருக்குது, ஃபீமேலில் ஆப்சண்ட். ஓகேங்களா. ஆனல் செர்சி இன் போத் செக்ஸஸ் த 10th segment பியர்ஸ் எ பேர் ஆஃப் ஜாயிண்டட் ஃபிலமெண்டஸ் ஸ்ட்ரக்சர் கால்டு ஆனல் செர்சி. ஓகேங்களா. ஸோ இதில் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னா விங்ஸ் நம்ம பார்க்குறோம். 2 pairs ஆஃப் விங்ஸ் இருக்குது. ஓகேங்களா. காக்ரோச் ஹேஸ் 2 pairs ஆஃப் விங்ஸ். த ஃபஸ்ட் பேர் அரைசிங் ஃப்ரம் த மீசோதொராக்ஸ். ஃபஸ்ட்டு பேர் எங்கேருந்து அரைஸ் ஆகும் அப்படின்னா மீசோதொராக்ஸில் ஆரிஜினேட் ஆகுது. அதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டு ப்ரொடக்ட் த ஹைண்ட் விங்ஸ். ஹைண்ட் விங்ஸை வந்து இதை ப்ரொடக்ட் பண்ணோம். வென் அட் ரெஸ்ட்டில் இருக்கும்போது இதை ப்ரொடக்ட் பண்ணோம். அண்ட் இஸ் கால்டு, இதுக்கு பேர் வந்து எலைட்ரா ஆர் டிக்மினா. இதுக்கு பேர் எலைட்ரா ஆர் டிக்மினா அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் பேர் ஆஃப் விங்ஸ் வந்து மெட்டாதொராக்ஸ்லேருந்து ஆரிஜினேட் ஆகுது. ஸோ யூஸ்டு இன் ஃப்ளைட். ஸோ இதோட வேலை என்னென்னா பறக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. ஓகேங்களா. ஸோ அப்டமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் மேல் அண்டு ஃபீமேல் கன்சிஸ்ட் ஆஃப் 10 segment. அப்டமனில் வந்து மேலாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் சரி எத்தனை செக்மெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 segment இருக்குது. ஈச் செக்மெண்ட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒவ்வொரு செக்மெண்ட்டையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா டார்சல் டெர்கம் இருக்குது, வென்ட்ரல் ஸ்டெர்னம் இருக்குது, நேரோ மெம்பரனஸ் ஃப்ளூரம் இருக்குது. ஓகேங்களா. டெர்கம், ஸ்டெர்னம், ஃப்ளூரம் அப்படின்னு 3 பகுதி இருக்குது ஈச் செக்மெண்ட்டில். இன் ஃபீமேல் 7 ஸ்டெர்னம். ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா ஸ்டெர்னம் வந்து 7th ஸ்டெர்னம் வந்து போட் ஷேப்பில் இருக்கும். ஓகேங்களா. 8th and 9th ஸ்டெர்னா ஃபார்ம் ஏ ப்ரூட் ஆர் ஜெனிட்டல் பவுச்சாக இருக்குது. ஓகேங்களா. 8th and 9th ஸ்டெர்னா ஃபார்ம் ஏ ப்ரூடாக இருக்கும், இல்லாட்டி அதுக்கு பேர் ஜெனிட்டல் பவுச் அப்படின்னு சொல்கிறோம். ஆன்டீரியர் பார்ட்ஸ் கண்டெய்னிங் ஃபீமேல் கோனோஃபோர், ஸ்பெர்மாத்திக்கல் போர்ஸ், கொலேட்ரல் கிளான்ஸ். இந்த 3மே ஆன்டீரியல் பார்ட்டில் இருக்கும். அதே போஸ்டீரியர் பார்ட் அப்படின்னா ஊத்திக்கல் சேம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கக்கூன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. ஸோ இதில் இன் மேல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பேராகிராஃபை கொஞ்சம் நல்லா பாருங்கள். இன் மேலில் த ஜெனிட்டல் பவுச் லைஸ் அட் த ஹைண்ட் எண்ட் ஆஃப் த அப்டமன், பவுண்ட் டார்சலி பை த 9th and 10th டெர்கா அண்ட் வென்ட்ரலி பை த 9th sternum, contain the dorsal anus and ventral male genital pore. In both the sexes, genital aperture are surrounded by sclerites called gonopobiosis. Gonopobiosis அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். Sexes in both the sexes, மேலாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் சரி, genital aperture are surrounded by a sclerites. அதை சுற்றிலும் ஒரு ஸ்க்ளிரைட் இருக்கும். அதுக்கு பேர் என்னென்னா கோனப்போஃபைசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. வெரி சிம்பிளாக கோனப்போஃபைசிஸ் என்னென்னு கேட்கலாம்.
மேலாக இருந்தாலும் ஃபீமேலாக இருந்தாலும் சரிங்க, அதோட ஜெனிட்டல் அப்பர்ச்சரை சுற்றிலும் சரிங்களா ஒரு ஸ்க்ளீரைட்ஸ் இருக்கும், அதுக்கு பேர் கோனோபோபைசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. அடுத்தது ஆனல் ஸ்டைல். ஆனல் செர்சினா என்ன அப்படின்னு கேட்கலாம். மேல் பியர்ஸ் எ பேர் ஆஃப் ஷார்ட் அண்டு ஸ்லெண்டர். மேலில் வந்து ஷார்ட்டாகவும் ஸ்லெண்டராகவும் எ பேர் ஆஃப் ஆனல் ஸ்டைல் இருக்குது in the 9th sternum which are absent in the female. இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. 9th ஸ்டெர்னத்தில் இருக்குது. இதே வந்து ஃபீமேலில் வந்து இது ஆப்சண்ட். ஓகேங்களா. in both sexes the 10th segment bears a pair of jointed filamentous structure called anal cerci. ஓகேங்களா. anal cerci அப்படிங்கிறது ரெண்டு செக்ஸ்லேயும் 10th segment bears a pair of jointed filamentous structure. 10th செக்மெண்ட்டில் வந்து ஒரு ஜாயிண்டட் ஃபிலமெண்டஸ் இருக்குது, அதுக்கு பேர் ஆனல் செர்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். ஆனல் ஸ்டைல்னா என்ன, ஆனல் செர்சினா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஆனல் ஸ்டைலு, ஆனல் செர்சி. ஓகேங்களா. ஊத்திக்கல் சேம்பர்ஸ் இது வெரி இம்பார்ட்டன்ட். கக்கூன்ஸ் இது ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் இதில் பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் டார்சலில் என்ன இருக்கும் அப்படின்னா என்ன பிளேட் இருக்குன்னா டெர்கம் இருக்கும். வென்ட்ரல் என்ன இருக்குன்னா ஸ்டெர்னம் இருக்கும். அது ரெண்டு சைட்லேயும் போத் சைட்லேயும் என்ன இருக்கும் அப்படின்னா ஃப்ளூரம் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதை நல்லா பார்த்துங்க. இதில் இதுதான் கொஸ்டின் கேட்கலாம். ஆனல் ஸ்டைல்னா என்னென்னு கேட்கலாம், ஆனல் செர்சினா என்னென்னு கேட்கலாம். ஓகேங்களா. அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அண்டு பியர்ஸ் ஏ சென்ஸ் ஆர்கன். ஸோ ஆனல் செர்சியோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனல் பியர்ஸ் அண்டு பியர்ஸ் a sense organ that is receptive to vibration in air and land. ஸோ இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது வைப்ரேஷன் லேண்டில் வருதா இல்லாட்டி காற்றுல இருக்கா அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிரும். காக்ரோச் போயிட்டே இருக்குது அப்படின்னா அதில் ஏதாவது வைப்ரேஷன், ஏர்லேயே ஏதாவது வைப்ரேஷன் வருது இல்லாட்டி லேண்டில் இந்த மாதிரி வைப்ரேஷன் வருது அப்படின்னா ஈஸியாக இது வந்து ஆனல் செர்சி வந்து டு ஃபைண்ட் அவுட் பண்ணிடும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு தான் இதில் வந்து ஆனல் செர்சியோட வேலை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஏதாவது வைப்ரேஷன் வரும்போது அங்கே அதுக்கு ஆபத்து கூட இருந்திருக்கலாம், அதை வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. அதே மாதிரி இந்த 7th ஸ்டெர்னம் ஆஃப் மேல் ஹேஸ் ஏ பேர் ஆஃப் லார்ஜ் அண்டு ஓவல் ஆப்பிக்கல் லோப்ஸ் இருக்குது. 7th ஸ்டெர்னத்தை எடுத்துக்கிறோம். அந்த 7th ஸ்டெர்னத்தை எடுத்துக்கிட்டு அதில் பார்த்தீங்கன்னா மேலில் 7th ஸ்டெர்னத்தை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து லார்ஜ் அண்டு ஓவல் ஆப்பிக்கல் லோப்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த பகுதியில் வந்து விச் ஃபார்ம் த கீல் லைக் ஸ்ட்ரக்சர். இது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா ஒரு கீல் மாதிரி, கதவுல இருக்கிற கீல் மாதிரி லைக் ஸ்ட்ரக்சர் which distinguish the male from the female. ஸோ இதை வச்சு மேல் எப்படி இருக்கும் ஃபீமேல் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதே எதுனா இந்த லாஸ்ட் அப்டமன் ரீஜன்ஸை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதில் ஆனல் செர்சி இருக்கா, ஆனல் ஸ்டைல் இருக்கா, அந்த மாதிரி வச்சு இது மேலா ஃபீமேலா அப்படின்னு பார்த்தோன்னே நம்மளால் சொல்ல முடியும். வேறு எந்த பகுதியிலையும் டிஃப்ரெண்ட் தெரியாது. ஸோ அதோட லாஸ்ட் செக்மெண்ட்டை வச்சு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த ஆனல் ஸ்டைல் ஒன்லி ப்ரெசன்ட் இன் த மேலில் தான் இருக்கும், ஃபீமேலில் இருக்காதுன்னு பார்த்துருக்குறோம். இதுவும் லாஸ்ட்டு செக்மெண்ட்டில் தான் இது இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது சிம்பிளான ஒரு ஹெட்டு. இந்த ஆனல் செர்சியோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கேட்பாங்க. இது வந்து ரிசப்டிவ் டு வைப்ரேட் இன் ஏர் அண்டு லேண்ட். ஏதாவது வைப்ரேஷன் காற்றுலேயும் லேண்ட்லேயும் ஏதாவது வைப்ரேஷன் இருந்ததுன்னா இந்த ஆனல் செர்சி வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இதோட காக்ரோச்சோட ஹெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது காம்பவுண்ட் ஐ. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். காம்பவுண்ட் ஐ அப்படிங்கிறது ஒமிட்டிடியம், நிறைய ஒமிட்டிடியம் இருக்கும். அந்த ஒமிட்டிடியம் அப்படின்னா இப்போ ஒரு ஹியூமன் பீயிங்கை பார்க்குதுன்னா தனித்தனி செக்மெண்ட்டாக அது பார்த்துக்கும். தலையை மட்டும் பார்க்கும், அதே மாதிரி கையை மட்டும் பார்க்கும், நம்மளோட காலை மட்டும் பார்க்கும், பாடியை மட்டும் பார்க்கும். அதுக்கப்புறம் அது அசம்பிள் பண்ணி டோட்டல் பாடி ஸ்ட்ரக்சரை அது பார்த்துக்கும். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐ வந்து எதுக்கு இருக்குன்னா இன்செக்ட் இருக்குது. அதுலேயும் எஸ்பெஷலி காக்ரோச்சுக்கு வந்து காம்பவுண்ட் ஐ அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு பேர் கூட்டு கண்கள் அப்படிம்பாங்க. நிறைய இதை பார்த்து அதெல்லாம் ஜாயின் பண்ணி தான் ஒரு உருவம் அதுக்கு தெரியும். நமக்கெல்லாம் அந்த மாதிரி இல்லை. நம்ம ஒரு பொருளை பார்த்தோமா அப்படியே பார்த்துருவோம். ஆனால் இது அப்படி இல்லை, தனித்தனியாக பார்க்கும்.
தனித்தனியாக பார்த்து அசம்பிள் பண்ணி அதுக்கப்புறம் ஸோ இந்த அனிமல்ஸ் அப்படின்னு தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா ஒமிட்டிடியம் அப்படின்னு நிறைய இருக்கும், அதெல்லாம் சேர்ந்துன்னா காம்பவுண்ட் ஐ அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இது காம்பவுண்ட் ஐ வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி மேக்ஸில்லா, இந்த பகுதி பார்த்திங்கன்னா மேக்ஸில்லா, லேப்ரம் இதை வந்து லேப்ரம்னு சொல்கிறோம். மேண்டிபிள் இந்த ரீஜன்ஸை வந்து மேண்டிபிள் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி லேபியம், இதெல்லாம் லேபியம், இதெல்லாம் மவுத் பார்ட்ஸில் நமக்கு வரும். லேப்ரம், லேபியம், மேக்ஸிலா, மேண்டிபிள் இதெல்லாம் வருது ஹெட் ரீஜன்ஸு. இது ஒரு டயக்ராம், இது நல்லா பார்த்துக்குங்க. ஸோ அடுத்தது வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேல் அண்டு ஃபீமேல் காக்ரோச், என்னென்ன கேரக்டர்ஸ் என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்டமன், ஜென்ரலி மேல் அண்டு ஃபீமேலை டிஸ்டிங்யூஸ் பண்ணுறதே எதுனா அப்டமன் தான் டிஸ்டிங்யூஸ் பண்ணுது. ஸோ அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன் அப்டமன் அப்படின்னா மேலில் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கலாம். அடுத்தது ஃபீமேலில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேலில் அப்படின்னா லாங் அண்டு நேரோ. ஸோ அப்டமன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். காக்ரோச் அப்படின்னா இட் இஸ் டிவைடட் இன்ட்டு 3 பார்ட்ஸாக நம்ம டிவைட் பண்ணலாம் அதோட பாடியை. ஒன்று வந்து ஹெட், தோராக்ஸ் அண்டு அப்டமன் அப்படின்னு பிரிக்கலாம். அதில் லாஸ்ட்டு செக்மெண்ட் வந்து அப்டமன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து மேல் காக்ரோச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் அண்டு நேரோவாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதே ஃபீமேல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஷார்ட் அண்டு ப்ராடாக இருக்கும். அது ப்ராடாக இருக்கும் ஃபீமேலு, மேல் வந்து லாங்காக இருக்கும். ஸோ இதை வச்சே ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ ஒரு காக்ரோச்சை பார்க்குறோம், அதோட அப்டமன் ரீஜன்ஸ் எப்படி இருக்குது, ப்ராடாக இருக்கா இல்லாட்டி நேரோவாக இருக்கா அப்படிங்கிறத வச்சு அது மேலா ஃபீமேலா அப்படின்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி செக்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்டமன் 9 செக்மெண்ட்ஸ் ஆர் விசிபிள். இதே மேலில் பார்த்தீங்கன்னா அதோட செக்மெண்ட்டு 9 செக்மெண்ட்டும் விசிபிளாக இருக்கும். ஓகேங்களா. த 9th செக்மெண்ட் இன்விசிபிளாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏன்னா அங்கே ப்ராடாக இருக்கிறதுனால 7 செக்மெண்ட் மட்டும்தான் நமக்கு விசிபிள், மிச்சம் இருக்கிறதெல்லாம் தெரியாது, ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இப்போ மேல் அப்படின்னா நம்ம நேரோன்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ அதனால் 2 செக்மெண்ட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா தெரியுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபீமேல் அப்படின்னா ஒன்லி 7 செக்மெண்ட் மட்டும்தான் நமக்கு விசிபிள். அதே மாதிரி ஆனல் ஸ்டைல் எதில் இருக்கும், மேலில் இருக்குமா ஃபீமேலில் இருக்குமா, இது கண்டிப்பாக கேட்பாங்க. ஆனல் ஸ்டைல் வந்து மேலில் ப்ரெசன்ட், ஃபீமேலில் ஆப்சண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலில் வந்து ஆனல் ஸ்டைல் வந்து ப்ரெசன்ட், ஃபீமேலில் வந்து ஆப்சண்ட். ஓகேங்களா. அடுத்தது டெர்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 7th டெர்கம் கவர் த 8th ஸ்டெர்னம். இதில் மேலில் பார்த்தீங்கன்னா 7th டெர்கம் வந்து 8th டெர்கத்தை கவர் பண்ணின மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா 7th ஸ்டெர்னம் கவர் த 8th. 7th வந்து இதில் 8th கவர் பண்ணுற மாதிரி இதில் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுமே டெர்கம் அப்படிங்கும்போது அது எந்த மாதிரி இருக்குது, டெர்கா எப்படி இருக்குது அப்படின்னா 7th டெர்கம் கவர் த 8th ஸ்டெர்கம், 8th கவர் பண்ண மாதிரி அது மேலேயே அமைஞ்சிருக்கும். இது மேலில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அடுத்தது ப்ராட் பவுச், ப்ரூட் பவுச். இந்த ப்ரூட் பவுச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலில் வந்து ஆப்சண்ட்டாக இருக்குது, ஃபீமேலில் வந்து ப்ரெசன்ட். ஓகேங்களா. இதுவும் கேட்கலாம். ப்ரூட் பவுச் வந்து மேலில் இருக்குமா அப்படின்னா இருக்காது, ஆப்சண்ட். ஆனால் ஃபீமேலில் வந்து இருக்குது, ப்ரெசன்ட். அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட், ஆண்டனா, லாங்கர் இன் லென்த். ஆண்டனா வந்து மேலில் எப்படி இருக்கும்னா ரொம்ப நீளமாக இருக்கும். ஆண்டனா முன்னாடி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எக்ஸ்டர்னல் அப்பண்டேஜஸ் ஆண்டனா அப்படின்னு சொல்கிறோம். இது ரொம்ப லாங்காக இருக்கும். இதே ஃபீமேலில் ஷார்ட்டர் இன் லென்த் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்த நெக்ஸ்ட் ஒன் விங்ஸு, எக்ஸ்டர்னலி பயாண்ட் த டிப் ஆஃப் அப்டமன். ஸோ விங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்டெண்ட் பயாண்ட் த டிப் ஆஃப் அப்டமன் வரைக்கும் நல்லா அதை கவர் பண்ணி இருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்ததில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் அப் டு த எண்ட் ஆஃப் அப்டமன்.
ஸோ இதில் வந்து அதோட எண்டு பகுதி வரைக்கும் தான் இருக்கும். ஓகேங்களா, இது ரெண்டுமே கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்டு. விங்ஸ் ஒன்றில் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஒன்றில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, மேல் அண்டு ஃபீமேல் அப்படிங்கிறதுல நம்ம ஈஸியாக டிஸ்டிங்யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு காக்ரோச்சை பார்த்தா இது மேலா ஃபீமேலா அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட அப்டமன் ரீஜன்ஸை பார்க்கணும். அப்டமன் ரீஜன்ஸ் வந்து நேரோவாக இருந்தது அப்படின்னா இது மேல், ரொம்ப ப்ராடாக இருந்தது அப்படின்னா இது ஃபீமேல். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நம்ம எதுக்கு போகலாம், ஆனல் செர்சி இருக்கா, ஆனல் ஸ்டைல் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஆனல் ஸ்டைல் வந்து மேலில் இருக்கும், ஃபீமேலில் இருக்காது. இதை ரெண்டை வச்சுமே அது மேலா ஃபீமேலா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். இல்லை அதுலேயும் நமக்கு தெரியல அப்படின்னா அடுத்தது எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விங்ஸுக்கு போகலாம். ஸோ விங்ஸு கூட நமக்கு கிளியராக தெரியலன்னா ஆண்டனாவில் போகலாம். ஆண்டனாவில் வந்து மேலோட ஆண்டனா வந்து லாங்கராக இருக்கும், சரிங்களா. ஃபீமேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக இருக்கும், ஷார்ட்டர் இன் லென்த். ஓகேங்களா, அடுத்தது விங்ஸ். ஸோ இதெல்லாம் டிஸ்டிங்யூசிங் கேரக்டர் மேல் அண்டு ஃபீமேல். இது கூட சிம்பிளாக ஒரு 5 மார்க்கில் கேட்கலாம். வாட் ஆர் த டிஸ்டிங்யூசிங் கேரக்டர் மேல் அண்டு ஃபீமேலுக்கோட டிஸ்டிங்யூசிங் கேரக்டர் என்னென்ன அப்படின்னு கேட்கலாம். இந்த டேபிளர் காலத்தை நல்லா படிச்சுங்க. ஸோ அதேமாதிரி இந்த ஹெட்டு, இப்போ இதில் ரொம்ப முக்கியமானது ஹெட்டு. இதை மட்டும் டயக்ராம் 3 மார்க்கில் கேட்கலாம். ஸோ இது என்னென்ன பார்ட் அப்படின்னு கேட்கலாம், இதை கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. ஸோ ஜென்ரலாக விங்ஸ் அப்படின்னா தெர் ஆர் 2 pairs ஆஃப் விங்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அந்த விங்ஸில் வந்து 4 wings அண்டு ஹைண்ட் விங்ஸ் அப்படின்னு 2 சொல்கிறோம். இந்த 4 wings வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா மீசோ தொராக்ஸில் இருக்கும், ஹைண்ட் விங்ஸ் வந்து மெட்டா தொராக்ஸில் இருக்கும். ஓகேங்களா, இது ரெண்டுமே முக்கியம். தோராக்ஸ் அப்படின்னா 3 பகுதி இருக்குது, ப்ரோதோராக்ஸ், மீசோதோராக்ஸ், மெட்டாதோராக்ஸ் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அதில் மீசோதோராக்ஸில் 4 wings இருக்கும், ஹைண்ட் விங்ஸ் வந்து அது கீழே இருக்கும். ஹைண்ட் விங்ஸ் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதை வந்து கவர் பண்ண மாதிரி இந்த வந்து 4 wings இருக்கும். இதை எலக்ட்ரா டிக்மினா அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி செகண்ட் பேர் ஆஃப் விங்ஸ் வந்து மெட்டாதோராக்ஸில் இருக்கும். போத் மேல் அண்டு ஃபீமேல் கன்சிஸ்ட் ஆஃப் 10 segment. மேல் அண்டு ஃபீமேலில் வந்து எத்தனை செக்மெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 segment. அப்டமன், அப்டமன் வந்து மேல் அண்டு ஃபீமேலில் வந்து எத்தனை செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 segment இருக்கும். ஈச் செக்மெண்ட் அப்படின்னு ஒவ்வொரு செக்மெண்ட்டையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் டார்சல் டெர்கம் இருக்குது, வென்ட்ரல் ஸ்டெர்னம் இருக்குது, அண்டு மெம்பரேன், நேரோ மெம்பரேன் ஃப்ளோரம் இருக்குது. இந்த மாதிரி 3 பகுதி, 3 பிளேட் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஓகேங்களா, இன் ஃபீமேலில் கன்சிஸ்ட் ஆஃப் 7th ஸ்டெர்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட் ஷேப்டு ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஃபீமேலை எடுத்து அதோட 7th ஸ்டெர்னத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ஷேப்பில் இருக்கும், போட் ஷேப்டு ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஊத்திக்கல் சேம்பர்ஸ் அப்படிங்கிறதுல அதில் வந்து கக்கூன்ஸு ஃபார்ம் ஆகும், அது வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆனல் ஸ்டைல் அண்டு ஆனல் செர்சினா என்னன்னு கேட்கலாம். ஆனல் ஸ்டைல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேல் பியர்ஸ் எ பேர் ஆஃப் ஷார்ட் அண்டு ஸ்லெண்டர் ஆனல் ஸ்டைல் இன் த 9th sternum. 9th ஸ்டெர்னத்தில் வந்து மேல் பியர்ஸ் எ பேர் ஆஃப் ஷார்ட் அண்டு ஸ்லெண்டர். மேலில் வந்து 9th செக்மெண்ட்டில் ஷார்ட் அண்டு ஸ்லெண்டரில் ஒரு செக்மெண்ட் இருக்குது, ஒரு 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 செர்சி இருக்குது, ஒரு ஆனல் ஸ்டைல் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஒரு நீடில் மாதிரி ஒரு பகுதியை தான் ஆனல் ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, விச் ஆர் ஆப்சண்ட் இன் த ஃபீமேல். ஆனல் ஸ்டைல் வந்து ஃபீமேலில் இருக்காது, மேலில் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா, 9th செக்மெண்ட்டில் ஸ்டெர்னத்தில் அது இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அடுத்தது பார்த்திங்கன்னா ஆனல் செர்சியோட வேலை என்ன அப்படின்னு கேட்கலாம். ஆனல் செர்சி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்டிவ் டு வைப்ரேஷன் இன் ஏர் அண்டு லேண்ட். அதே மாதிரி ஏர்லேயும் லேண்ட்லேயும் ஏதாவது வைப்ரேஷன் இருந்ததுன்னா அது ஒரு சென்சார்கனாக இருந்து அதை வைப்ரேட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. ஓகேங்களா, ஸோ அடுத்தது வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேல் அண்டு ஃபீமேல் காக்ரோச்சுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்.